ಭರವಸೆಯಿಂದ ಇರು, ಭರವಸೆಯಿಂದ ಇರು. ಆತನೇ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಾಗಿಸ್ತಾರೆ. ಯಾರಲ್ಲಿ ಭರವಸೆ? ಯಾರಲ್ಲಿ ಭರವಸೆ? ನಾವು ಯಾರಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ? ದೇವರಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತಂದ್ರೆ, ಈ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ನೀನೇನ್ ಮಾಡ್ಬಿಡು, ಆತನಿಗೆ ವಹಿಸು. ಸೊ எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்துல ஒப்புவித்து நம்ம என்ன செய்யணுமா, அவரை நோக்கி காத்திருக்கணும், மனுஷனை நோக்கி இல்ல. நம்ம இன்னைக்கு எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யறோம், மனுஷனிடத்துல சொல்றோம். எல்லா காரியங்களும் மனுஷனತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. சொல்றது தவறுன்ட்டு நான் சொல்ல வரல. எது சொல்லணுமோ எது சொல்லக்கூடாது, ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಏನ್ ಹೇಳ್ಬಾರ್ದು. ಆದ್ರೆ ನಮ್ಮೆಲ್ಲಾ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅರಿದವರು, ನಮ್ಮೆಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರಿದವರು, ನಮ್ಮೆಲ್ಲಾ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಅರಿದವರು ಒಬ್ರು ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರನೇ. ಅವರಿಂದ ಮಾತ್ರನೇ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ நம் மனுஷனுடைய சமூகத்துல சொல்லக்கூடிய காரியங்களை விட ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? ಹೇಳಿ. ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹಂಚಿಕೊಳ್ಳೋ ಕಾರ್ಯಗಳಕ್ಕಿಂತಲೂ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆಯಾ ಕಡಿಮೆ ಆಗಿದೆಯಾ? ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. அப்ப நம்ம யாருக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு இருக்கோம்? மனுஷனுக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இங்க சொல்றாரு, ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಭರವಸೆಯಿಂದ ಇರು. இங்க என்ன தேவை, நமக்கு என்ன காரியங்கள் எல்லாமே என்ன செய்யணும், அவருடைய சமூகத்துல வைத்து விட்டு நம்ம என்ன செய்யணும், ಕಾತಿರ್ಕணும். அவ்வளவுதான். நிறைய ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ಏನ್ ಚಿಂತೆ, ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು, ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕುರಿತು, ನಾಳೆ ಭವಿಷ್ಯ, ಇದ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಆಗಿದೆ. ಆದ್ರೆ ಕೊಟ್ಟವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಯಾವ್ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. தெரியாத அவருக்கு. இப்ப நமக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு தேவையானது அவருக்கு தெரியுமா? இல்ல, தெரியும். அப்ப நம்ம எதுக்கு அதுக்காக தலை போட்டு அப்படியே இடிச்சுக்கணும்? நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ಜೆಬಿಕணும். ಅவ்வளவுதான். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಒಂದೇ ಒಂದು ಅಷ್ಟೇ. ಸೊ ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದರದರ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರದರ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ಅವರು ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ, ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ. ಅದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ನೀವು ಸಂದೇಹ ಪಡದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಸಂದೇಹ ಪಡದೆ ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಬೇಕು, ಸಂದೇಹ ಪಡದೆ ಕೇಳ್ಬೇಕು. இது சிக்குத்தா இல்லவா? நம்முடைய ஜபங்கள் அப்படிதான் இருக்கு. என்ன, நான் ஜபம் பண்ற, ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, இதுக்கு பதில் தருகிறாரோ இல்லையோ. ஜபத்துக்கு உட்காரும் போதே அந்த மனநிலை உட்கார்ந்தோம் என்று சொன்னால் எப்படி நம்முடைய ஜபங்கள் ಕೇಳப்படும்? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಅವಿಶ್ವಾಸ, ಸಂದೇಹ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ತಾರಾ, ಫಸ್ಟೇ ಪ್ರಶ್ನೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அப்படிதானே? ಕೇಳ್ತಾರಾ? ಅವಾಗ ನಮಗೆ ಏನಿಲ್ಲ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ, ಒಂದ್ ಕಡೆ ದೇವ ಸಮೂಹ, ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಮನುಷ್ಯನ ಸಮೂಹ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನ್ ನನ್ನಲ್ಲಿ ಭರವಸೆ ಆಗಿರೋ, ನನ್ನಲ್ಲಿ ಭರವಸೆ ಆಗಿರೋ. ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ನೀನೇನ್ ಮಾಡೋ, ಬಿಟ್ಬಿಡು. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀನು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ. ನೀನು ಚಿಂತಿಸಿ ನಿನ್ನ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಳ ನಿನ್ನಿಂದ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಾರೆ. கூட்ட முடியுமா? முடியுமா? யாருக்காவது முடியாது. அப்ப எதுக்கு? நம்முடைய தேவைகளை அறிந்தவர், அந்த தேவைக்கு ஏற்றபடி அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்ய அவர் வல்லவர். 55வது அதிகாரம் 22வது ವಚನ, ಕೀರ್ತನೆಗಳು 55:22. ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಹಾಕು, ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುವನು, ನೀತಿವಂತನನ್ನು ಎಂದಿಗೂ கதலகொடுசனு. தமிழ்ல படிங்கம்மா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாரத்தை யார் மேல விடணுமா? கர்த்தர் மேல வைத்து விடணும். அவர் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் நடத்த அவர் வல்லவர், ஆதரிப்பார். தேவைகள் வரும்போது அல்ல கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரை விட்டாலும் மனுஷனை விடுறதில்லை, அப்படிதானே? ஏன்னா நம்முடைய எண்ணம் முழுசா எங்க இருக்கு? உலகத்துலதான் இருக்கு, உலகத்தினுடைய மனுஷன் மேலதான் இருக்கு. அவருக்கு சொன்னா அவர் ஏதாவது செய்வார், அவருக்கு சொன்னா அவர் ஏதாவது செய்வார். இதுதான் சிந்தನೆ நமக்குள்ளாக இருக்கிறது. ಈ ಆಲೋಚನೆಗಳದ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ನನಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡುತ್ತಾರೆ. ಮನುಷ್ಯನು ಬರೀ ಉಸಿರು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆ ಉಸಿರು ಹೋದ್ರೆ ಮತ್ತೆ ಅವನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ? மண்ணிக்கு ಹೋಗ್ತಾನೆ. ஆண்டவர் மனிதனே மண்ணென்று என்ன செய்யறாரு? நினைவுக்குறாரு. நீ ஒரு மண்ணு அவ்வளவுதான், நான் ஒரு மண்ணு அவ்வளவுதான், ஒரு பொடி மண்ணு அவ்வளவுதான். இந்த சுவாசம் போச்சுன்னா மீண்டுமாக இது எங்க போகும்? மண்ணுக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். அப்போ அந்த மண்ணான மனுஷன் மீது வைத்த அந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் மீது வைக்க மாட்டோன்றோம். ಉಣ್ಮೈದಾನ ಆಗತ್ತಾನೆ? ಮಣ್ಣಾದ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಇಡ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಇಡೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು? ಅವಿಶ್ವಾಸ. ಇದು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವ್ರು ಕೇಳ್ತಾರ? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? இதுக்கு பதில் தர்றாரா? அந்த எண்ணம் வந்துச்சுனாலே எல்லாமே முடிந்து போச்சு. சோ அதனால நம்ம அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல எப்பவுமே எல்லா காரியங்களும் குறித்து எப்படி இருக்கணும்? நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட இருக்கணும். அவர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்று. ಸೊ ನಿನ್ನ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ನಿನಗೇನು ಆಲೋಚನೆ ಇದೆ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀನು ಆಲೋಚನೆಯಿಂದ ಬಂದಿದೆಯಾ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನು ಚಿಂತಿಸ್ತೀಯ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತ, ನಿನ್ನ ಭವಿಷ್ಯನ ಕುರಿತ, ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತ, ನೀನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, ಅದನ್ನು ನೀನೇನು ಮಾಡು? ದೇವ್ರಿಗೆ ವಹಿಸ್ಬಿಡು. ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ವಹಿಸ್ಬಿಡು. ಅದರ ಭರವಸೆಯಿಂದ ಇರು. ದೇವರು ನನಗೆ ಇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. நம்ம 7 பேர் அப்படி இருக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ನಮಗೆ ಆ ಆಲೋಚನೆ ಇದೆ? சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம தலை மேல போட்டுக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகுறதை விட வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ಟೆನ್ಷನ್ ಕೊಡ್ಕರು. அப்படிதானே? இந்த ಅನೇಕರು ಅದೇ ರೀತಿ ಆಗಿದೆ. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ 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 ನಮ್ಮ ಆರೋಗ್ಯನ ಕೆಡಿಸ್ಕೊಳ್ಳದೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರ ನೆಮ್ಮದಿನೂ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? கழுதாக்திದ್ದಾರೆ. ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து விட்டு நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக இது எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். அந்த மனவு உறுதியை பார்க்கிற தேவன் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯನ್ನು ನೋಡ್ತಕ್ಕಂಥವರು ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಅದ್ರ ನಾವು ಭರವಸೆಯಿಂದ ಇರ್ಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಭರವಸೆ ಇದೆಯಾ? ದೇವರ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಎಂದು. ಅದು ಮುಖ್ಯವಾಗಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ನಿದ್ದೆನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ. பெற்றோர்கள் தூங்கவே மாட்டாங்க. ஏன்? அதுக்கு படிப்பு கொடுக்கணும். படிப்பை விட அதிகமா எதை யோசிப்பாங்க? திருமண காரியங்களை யோசிப்பாங்க. அது இன்னும் என்ன ஒரு வயசு, அதுக்கு ஒரு வயசு கூட ಇಲ್ಲ, பிறக்கும் போது அந்த சிந்தನೆ வந்துடும் பெற்றோர்களுக்கு. ಹಾಗೆತಾನೆ ಒಂದು ಹೆಣ್ಮಗು ಹುಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ಹೇಳಿದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅವತ್ತೇ ಏನು ಅಷ್ಟೇ ಎಲ್ಲನೂ ಅವತ್ತಿನಿಂದ ಎಲ್ಲ ಲಿಸ್ಟ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಇಷ್ಟಿಷ್ಟೇ, ಇದಕ್ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು. ಅದು ಬೆಳೆದು
ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದು ವಿವಾಹ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಾಗುತ್ತೆ? ಮಿನಿಮಮ್ 20 ವರ್ಷಗಳು. 20 ವರ್ಷಗಳಿಗೆ ನಾವು ಆಗ್ಲೇ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ದೊಡ್ಡದಾಗೆ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಹಾಕಿ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಅಷ್ಟು ತನಕ ನಾವು ಯಾರು ಇರ್ತೀರಿ ಯಾರಿಲ್ಲ ನಮಗ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಮಗೊಂದೇ ಒಂದು ಭರವಸೆ, ಮಕ್ಕಳು ಕರ್ತನಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಬಹುಮಾನ ಸ್ವಯಾಸ್ತೆ. ಸೊ ಅದನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಬಿಡ್ರೆ ದೇವರ ಅದನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು, ಕಾದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು, ಅದರ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಪೂರೈಸೋದಕ್ಕ ಆತನ ಶಕ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைகளா கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவருடைய கரங்களில ஒப்பு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லவர். நிறைய பேர் ஐயோ என் பிள்ளை படிக்கவே மாட்டேனத தலை இடிச்சுக்கிறீங்க. ஆனா அதற்காக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கீங்களா? ஆண்டவரே என்னுடைய குழந்தைக்கு நல்லா ஞானம் வேணும், நல்லா படிக்கணும். ஜெபித்திருக்கீங்களா? யாராச்சும் பிரார்த்தனை ಮಾಡಿದ್ದೀರಾ? இல்ல. ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு முதலிடத்தை கொடுங்கள, அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அது ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும். நாம கேட்கக்கூடியது ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும். ನಾವು ದೇವ ಸಮಾಜದಲ್ಲಿ ಭಿನ್ನವಿಸ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿರ್ಬೇಕು. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕರ್ತನಾದ ದೇವರು ಅದನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕ ಆತನ ಶಕ್ತನು. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ನಮಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಅಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. நம்முடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். அந்த நேரத்துக்கு நம்முடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்பீங்க. அதை கேட்கும் போதே நமக்கு என்ன செய்யும்? புலரிக்கும். ஆண்டவர் எனக்கு செய்யலையே ಕೇಳಿವಿ வரும். அப்படித்தாನೆ? ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತೆ, ಇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಡೆಸಿದ್ರು, ನನಗೆ ಯಾಕೆ ಇದನ್ನು ನಡೆಸಲಿಲ್ಲ, ನಾನು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಅವಾಗ ಏನ್ ಕಾರಣ? ಅದರಲ್ಲಿ ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಾಳು ಇಬ್ಬರು ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் கரை எழுத்துற என்ன சொல்றாங்க? மார்த்தாள் மரியாள் தேவனுடைய சமூகத்துல ரெண்டு பேரும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல. ஆனா ஒருத்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு என்ன செய்யறாரு? மனதுருகிறாரு, காரியத்தை செய்யறாரு. ஆனா இன்னொருத்தருடைய காரியத்தை கேட்டுட்டு என்ன செய்யறாரு? சம்பாஷிக்கிறாரு. ஏன்? என்ன காரியத்தை அவங்க தேவ சமூகத்துல வைக்கிறாங்க, ಏನನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. ஆண்டவரே இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யார் சொல்றாங்க? மார்த்தாள் சொல்றாங்க. மரியாளும் என்ன சொல்றாங்க? அதே தானே சொல்றாங்க. ஆனா யாரு சொன்னதை கேட்ட உடனே ஆண்டவர் மனதுருகி தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு அவர் துரிதமாக செல்றார். ಯಾಕೆ? ಇಬ್ರು ಒಂದೇ ಕಾರ್ಯತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ. ದೇವರೇ, ನೀವು ಇಲ್ಲಿ ಇರೋದಾಗಿದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ಸಹೋದರನ ಏನಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಮರಣ ಹೊಂದುತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಇಬ್ರು ಒಂದೇ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅಲ್ವಾ? ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಹೇಳಿದ ವಿಧಾನಗಳು ಬೇರೆ. ಮಾರ್ತಾಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ? ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಮರಿಯಾಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ? ಹೃದಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ದುಃಖದಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನಿಟ್ಟುಸಿರು ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯ ನೀವು ಇಲ್ಲಿದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ಸಹೋದರನು ಸಾಯ್ತಾ ಇರ್ಲಿಲ್ವೇ. ಆ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. ತಕ್ಷಣನೇ ಅವನನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀರ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ತಕ್ಷಣನೇ ಕೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀರ ಅಂತೇಳಿ. ಸ್ವಲ್ಪ நம் தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எப்படி இருக்கு, எப்படி ஜெபித்துட்டு இருக்கோம்? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಕೇಳಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ, ನಮ್ಮ ಬಿನ್ನಹಗಳು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? சரிப்படுத்திக்கொள்ಬೇಕು. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பதற்கு
என்ன காரணம்னா நம்முடைய ஜெபம் என்ன சரியான முறையில இல்ல. நம் முறையாக ஜெபிக்கிறோம்ல, எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் நமக்கே தெரியாது ஜெபத்துக்கு உட்காந்து. அப்படிதானே? பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாலும் அதன்படி நம்ம என்ன செய்யறது இல்ல, ಜಪಿಕ್ಕಿರ್ತಿಲ್ಲ. ಅನೇಕರದ್ದ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಕಲ್ಲ ಒಂದು ಪೇಪರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ದೊಡ್ಡ ಲಿಸ್ಟ್ ಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. ಸೊ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಕೇಳೋದಿಲ್ಲ. ದೇವಚನವೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ, ನೀತಿಮೊಳಿಗಳು 16வது அதிகாரம் 3வது ವಚನ. ನಿನ್ನ ಕಾರ್ಯಭಾರವನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಉದ್ದೇಶಗಳು ಸಫಲವಾಗುವವು. ಯೆಹೋವನು தமிழ்ல படிங்கம்மா. ஒரு வாட்டி கூட படிங்க. உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உறுதிப்படும். என்னத்தெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்களோ, என்னெல்லாமே யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் உறுதிப்படணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ಕರ್ತರಕ್ಕೆ ಒಪ್ಪು ಕೊಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. ನಿಮ್ಮ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ಸೊ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸ್ತಕ್ಕಂಥವರು கர்த்தனாದ இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, திருமணம் காரியமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ಕರ್ತರಾಗಿಯ ದೇವನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ಮನೆ ಕಟ್ಟದಿದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಟುವನು ಪ್ರಯಾಸ ಪಡೋದು ವ್ಯರ್ಥ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் வீடா கட்டுகிறாகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசங்கள் வேறுது. ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் அதுக்கு என்ன செய்யணும்? உறுதுணையாக இருக்கணும். அவர் செயல்படணும். அப்பதான் அது சரியான முறையில இருக்கும். ಅವ್ರು ನಮ್ಮ ಯಾವ ಕಾರ್ಯವಾಗಿದ್ರು ಸರಿ, ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಕಾರ್ಯರೂಪವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರನೇ. ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, ಭರವಸೆ ಆಗಿರ್ರಿ, ನಿಮ್ಮ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ನನಗೆ ವಹಿಸ್ಬಿಡ್ರಿ. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ನಿಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಟು ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ, ಭರವಸೆಯಿಂದ ಇಡ್ರಿ, ನಾನು ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಸಾಗಿಸ್ತೇನೆ, சரியாகி ಮಾಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்ற மன உறுதியோடு கூட இருக்கும்போது தேவன் அதை செய்ய வல்லவர். தேவச்சனமே 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕ್ರಿ, ನಿಮಗೋಸ್ಕರ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಚಿಂತಿಸ್ತಾನೆ. ತಮಿಳ படிங்கம்மா. அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். போதும் போதும். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர். உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன கண்ணீர்? உனக்கு என்ன வியாதி? உனக்கு என்ன வேதனை? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய கஷ்டங்கள் தெரியாது, கண்ணீர் தெரியாது, வேதனை தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய சமூகத்துல நீங்கள் முழங்கால் படியிடும் போதே உங்களை அவரை விசாரிக்க அவர் வல்லவர். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ, ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ಮೊಣಕಾಲನ್ನು ಊರುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ವಿಚಾರಿಸ್ತಾರೆ. ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನು? ನಿನ್ನ ಕಣ್ಣೀರೇನು?
ಯಾಕೆ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತಿಸ್ತಿದ್ಯಾ? அவர் விசாரிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட உறவாடுகிற தேவன், நம்மோடு ಕೂಡ பேசுகிற ದೇವನ್. ಅವ್ರು ನಮ್ಮದೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಈಗ ಮನೇಲಿ ನಾವು ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿತ್ತಂದ್ರೆ ನಮ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಏನಾಯ್ತು ನಿನಗೆ ಹಿಂಗ್ ಕೂತಿದ್ಯಾ, ಇನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಲ್ಲ ಹೇಳ್ತಾರ, ಅದೆಲ್ಲ ಹೇಳೋದು ಬೇಡ. அப்படிதானே சொல்லுவாங்க. கொஞ்சம் சோர்ந்த மாதிரி உக்காந்துருந்தா உடனே நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை. ஆமா, அதுக்குள்ளேயே சிரிப்பு வந்துருச்சு, ஆனா சிந்தைக்கு வந்துருச்சு அது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. தேவ சமூகத்துல நம் கண்ணீரோடு கலக்கத்தோடு கூட அமரும் போது அவர் நம்மோடு கூட உனக்கு என்ன நேரிட்டது ஆகார பார்த்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன செய்ற, உனக்கு என்ன நேரிட்டது? ಆಗಾರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ತನ್ನ ಮಗು ಸಾಯ್ತದೆ ಅಂತೇಳಿ, ನೀರಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಬಳಲ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹಾಗಾರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದೀಯಾ, ನೀನು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದೀಯಾ? ಸೊ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಭರವಸೆಯಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಅರಿದವರು ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಪೂರೈಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನ ದೇವಚನವೇ. ಅದ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ, ನಾವು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳೋದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮನಸ್ಸಿನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಳ್ತಿರೋ ಹೊರತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಅದ ನಾವು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ தப்பு. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்வதை விட கேட்கதை விட மனுஷனுடைய சமூகத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம், சொல்றோம். அப்ப முதல் இடத்தை யாருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? ಮನುಷ್ಯನಿಗೆ தான் கொடுத்துட்டு இருக்கோம். ನಮ್ಮ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ದೇವರಿಗಂದೇಳಿ ನಾವು ಕೊಡುವಾಗ ಖಂಡಿತವಾಗಲು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ ದೇವಚನವೇ, ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ. அவர் நம்மனோ விசாரித்தக்கந்த தேவரு, விசாரிக்கிறவர். வீட்டுல குழந்தைங்க சாப்பிடலன்னா யார் கேட்பாங்க? அப்பா அம்மா கேட்பாங்க. சண்டை போட்டிருந்தா யார் கேட்பாங்க? ಹೇಳಿ. ಒಂದ್ ವೇಳೆ ಈಗ ಮನೇಲಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹೊರಗಡೆ ಹೋಗಿದಾರಂದ್ರೆ ಅವ್ರು ಬರೋದ್ ತಡ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಕ್ಳಿತ್ತಂದ್ರೆ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಊಟ ಮಾಡತಾರ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಕೇಳ್ತಾರ ಇಲ್ವಾ? ಕೇಳ್ತಾರೆ. ಒಂದ್ ವೇಳೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಮಾತಿಗೆ ಅವ್ರು ತಗ್ಗಿ ನಡೆದಿಲ್ಲ, ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಕೇಳ್ತಾರ? ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಂತೇಳಿ ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರ ಅಂತಾನು ಕೇಳೋದಿಲ್ಲ. அப்படித்தானே இல்லையா? ಹಾಗೆ ಇಲ್ವಾ? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆத்திரத்தை. ஆமா, அதனால என்ன செய்வோம், எங்க இருக்கிறன்ட்டு கூட நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம வரவோ நம்முடைய வேலை என்னவோ நம்ம செஞ்சுட்டு இருப்போம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் அப்படி ಇಲ್ಲ ದೇವಚನಮೇ. ದೇವರ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ಒಂದೊಂದು ಸೆಕೆಂಡ್, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அதனால தான் நாம் ಜೀವನೋಡು ಕೂಡ இருக்கிறோம். ಅದರಿಂದ ನಾವು ಜೀವದಿಂದ ಇದ್ದೀರಿ. ಒಂದೊಂದು ಸೆಕೆಂಡ್ ಸಹ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ವಿಚಾರಿಸ್ತಾರೆ. ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಚಿಂತಿಸ್ತಾರೆ. ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅವರು ಚಿಂತಿಸ್ತಾರೆ. ಅದ ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ಅವ್ರ ಮೇಲೆ ಇಡು, ನಿನಗೋಸ್ಕರ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಚಿಂತಿಸ್ತಾರೆ. ಸೊ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ನಮ್ಮಿಂದ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಭಿನ್ನವಿಸ್ತಾರೆ. ಅವ್ರು ஜெபம் பண்றாரு நமக்காக. அப்போ அந்த அளவுக்கு தேவன் நம்மீது வைத்த அந்த அன்புக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ದೇವಚನಮೇ. ಅವರು ಅಷ್ಟೊಂದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಷ್ಟೊಂದಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಗೆ ನಾವೇನು ಬದಲಾಗಿ ಕೊಡ್ತಿದ್ದೀರಿ? நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவர் நம்மை விசாரிக்கிறபடினால நம்முடைய என்ன காரியங்களா இருந்தாலும் சரி அவருக்கு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? திருடமா இருக்கணும். தேவன் யாவற்றை செய்ய வல்லவர் என்று அவருடைய சமூகத்துல சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும்.
அதை மீண்டும் நம்ம எடுத்தோம்னா அவர் என்ன செய்யற, சைலண்டா இருப்பாரு. ஓகே ப்ரொசீட், நீ செய், எதோ செய், அவ்வளவுதான். அதனால்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ವಿಡುದಲೆ ಇಲ್ಲಾமல் ಇருக்கு. ಒಂದ್ ಕಡೆ ದೇವರಿಗೆ ಹೇಳೋದು ಹೇಳ್ತೀರಿ, ಮತ್ತೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ, ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ಮೇಲೆ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡೋ ತನಕ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಭರವಸೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಅವ್ರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡತಕ್ಕಂಥ ದೇವರು. சொன்னதே செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 30 வசனங்கள் வரைக்கும் நாம் படிச்சோம் என்று சொன்னால் அங்க நிறைய காரியங்கள் ஊமையாக சொல்லப்படுகிறது. மத்தேಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 25 30 ವಾಕ್ಯಗಳು. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவோ? ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கணிஞ்சங்களில் சேர்ப்பு வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எவைகளை பார்க்கிலும்? பறவைகளை பார்க்கிலும். பறவைகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால விசேஷமான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவர். தேவச்சனமே படிங்கம்மா. கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவில் ஒரு மலத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் விளைக்கிறதும் இல்லை, நூல்கிறதும் இல்லை. என்றாலும் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்திருப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு ಉಡುಪಿಪ್ಪದು ಅಧಿಕ ನಿಶ್ಚಯಮಲ್ಲವೋ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕುರಿತು, ಜನರನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಕಾರಣದಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆಧಾರಕ್ಕೆ ಏನು ಊಟ ಮಾಡಬೇಕು, ಏನು ಕುಡಿಯಬೇಕು, ನಮ್ಮ ದೇಹ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಏನು ಒದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இதே குறித்து தான் நமக்கு என்ன ஒரு பெரிய கவலை. கவலைன்றதை விட என்ன, ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா உடனே என்ன செய்யணும், நானு வாங்கி ஆகணும். அதுக்குள்ளேயே சிரிப்பு வந்துருச்சு. அப்படிதானே? ಆಗಿತ್ತಾನೆ. ಒಬ್ರು ಒಂದು ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ ಹಾಕಿದಾರಂದ್ರೆ ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು, ನಾನು ಇದನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಸರಿ ತಗೋಬೇಕು, ಹೇಗಾದ್ರೂ ತಗೋಬೇಕು. ಅದು ತೆಗಿಯೋ ತನಕನು ಏನು, ಅಷ್ಟೊಳಗೆ ಆರೋಗ್ಯ ಅರ್ಧ ಕೆಟ್ಟೋಗಿರುತ್ತೆ. ನೋಡಿದಾನೆ? தூக்கம் வராது, அது அப்படியே கண் முன்பாக நிற்கும். அது மட்டும் இல்லை தேவச்சனமே, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்ன எல்லா பொருளையும் பார்ப்போம். அப்படியே நம்ம வீட்டில் அது இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு என்னது, அதுதான் நல்லா தெரியும். ಹಾಗೆ ತಾನೆ? ಅದೇ ವಸ್ತು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಇರುತ್ತೆ.
ಆದ್ರೆ ನಾವು ತೆಗೆದು 10 ವರ್ಷ ಆಗಿರುತ್ತೆ. ಅದೀಗ ಹೊಸದಾಗಿ ತಂದಿರ್ತಾರ ಅಷ್ಟೇ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ಇರೋದನ್ನ ನಮ್ಗೆ ನೆನಪು ಬರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅದ್ರ ಮೇಲೆ ನೆನಪು ಹೋಗುತ್ತೆ. இது ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டதில் நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷப்படலாம். அது எதா இருந்தாலும் சரி. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡೋದ್ರಿಂದಲೇ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯಗಳು ಕೆಟ್ಟೋಗುತ್ತೆ ದೇವಚನವೇ. அதனால பாதி நம்முடைய ஆரோக்கியம் இது கேட்டுடுது. யோசித்து 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 நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப எதுக்கு நம்ம யோசிக்கணும்? ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம சிந்தித்தால் நம்முடைய சிந்தனையில ஏதாவது எந்த காரியமாவது செய்ய முடியுமா? ஆண்டவர் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ದೇವಚನವೇ, ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ನಾವ್ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ, ಚಿಂತಿಸ್ಬೇಡ್ರಿ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀನಿ. ಊಟಕ್ಕಿಂತಲೂ ಪ್ರಾಣ, ಉಡುಪಿಗಿಂತ ದೇಹವು மேலாததல்லவே. நம்முடைய சரீரம் வேதத்துல நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ? ಸೃಷ್ಟಿಸಿದ್ರು ಅಂತೇಳಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವಾಗ ಸೃಷ್ಟಿಸಿದವರಿಗೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಡ್ಬೇಕಂತೇಳಿ ಗೊತ್ತಿಲ್ವಾ? அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நம்ம எதுக்காக அந்த அளவுக்கு பாடுபடணும்? எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும்? சோ இதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரே ஒரு விசுவாசம், அவர் எனக்கு செய்வார், அவர் ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. ಆ ಭರವಸೆ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು ದೇವಚನವೇ. ಅದ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ನೀವು ಹಾಗೇ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಡವಿಯ ಪುಷ್ಪಗಳನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. காட்டு புஷ்பங்களை பாருங்கள்னு சொல்றாரு. அது ஒருவேளை நம்ம வீட்டுக்கிட்ட செடி வைக்கலாம், அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி ஊற்றுவோம், அதுக்கு தேவையான உரத்தை போடுவோம், நல்லா விளையும், நல்லா பூவோ அல்லது கனியோ வரும். ஆனா அதே காட்டுல இருக்கிறதுக்கு யார் செய்யறாங்க? யாரு போய் தண்ணி ஊத்துறாங்க? யாரு எருவு போடுறாங்க? இல்ல இல்லையா? அததான் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று சொல்றாரு அவரு. ஒன்றை பார்க்கும்போது இன்னொன்னு இன்னும் அழகா இருக்கும். சில இடத்துக்கான நீங்க போயிட்டீங்களன்னா அந்த காட்டுல நீங்க பாத்தீங்களன்னு சொன்னா அது இயற்கையில இருக்கக்கூடியது, நாம நடக்கூடிய அந்த புஷ்பங்களை விட அது ಮೇನ್ಮೆಯಾ இருக்கும். ನಾವು ಮನೆ ಹತ್ರ ಬೆಳೆಸ್ತಕ್ಕಂತ ಹೂ ಗಿಡಗಳಕ್ಕಿಂತಲೂ ಕಾಡಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತವೆ ನೋಡೋದಕ್ಕೆ. ಯಾಕಂದ್ರೆ ಹೇಳಿದ್ರೆ ಅವು ಪ್ರಕೃತಿಯಲ್ಲಿ ಬೆಳೀತಕ್ಕಂಥವು. ಅವುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅವಾಗ ಎಲೆಗಳು ಅಷ್ಟೇ, ಅದರ ಹೂಗಳು ಅಷ್ಟೇ, ಅದರ ಆಕಾರನೂ ಅಷ್ಟೇ, ನಾವು ಬೆಳೆಸೋದಕ್ಕಿಂತಲೂ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರ್ತದೆ ದೇವಚನವೇ. ಕಾರಣ ಏನು? ಅವುಗಳ ಕೆಲವು ಸಹ ದೈವ ಕೃಪೆ, ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ಇಂದು ಆ ಕಾಡನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಸಹ ಏನು ಒಣಗಿರ್ತೈತೆ. ಸೊ ಮಳೆ ಬಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರೀ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಆ ಕಾಡು ಪೂರ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ? ಹಸಿರಾಗಿರುತ್ತೆ. ಕಾಡಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋರಿಗೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಹಸಿರಾಗಿರ್ತೈತೆ. ಒಂದೇ ವಾರ ಅಷ್ಟೇ, ஒரே ஒரு வாரம். மழை பெய்ந்த அடுத்த நாளே நீங்க பாத்தீங்களன்னு சொன்னா சில விதையெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அப்பவே மழிச்சிருக்கும். அதுதான் தேவன் செய்யக்கூடிய அற்புதங்கள் தேவச்சனமே. அவர் மழை பொழியவில்லை என்று சொன்னால், பொழிய வைக்கவில்லை என்று சொன்னால் எதுவுமே என்ன செய்யாது? நடக்காது. சோ தேவன் ஆசீர்வாதித்தால் வழியா நம்ம தலை கீழே நின்னாலும் ಅದು ಏನಾಗದು? ஒண்ணுமே நடக்காது. ಸೊ ದೇವರು ನಮಗಂದೇಳಿ
ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಯಾವಾಗ ನಡೆಸ್ಬೇಕಂದೇಳಿ ಅವ್ರು ನಿರ್ಣಯಿಸಿರ್ತಾರೋ ಆ ಸಂದರ್ಭದವರೆಗೂ ನಾವು ಏನು ಅವಸ್ಥೆಗಳು ಪಟ್ಟರು ಅದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. ನಮಗೇನು ಅವಶ್ಯಕತೆ ಯಾವಾಗ ಕೊಡಬೇಕು ಗೊತ್ತು. ಸೊ ಆವಾಗ ಅದು ನಮಗೆ ஆசீர்வாதமாகிರುತ್ತೆ. அப்பதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எவ்வளவு புலம்பனாலையும் என்ன செய்தாலையும் ஆண்டவர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நாளுக்கு முதல்ல நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. புலம்பிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், எதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, புலம்பாதீங்க, விட்டுடுங்க. உங்களுக்கு தேவையா சொல்லிடுங்க, அதை நான் என்ன செய்றேன். ஆனா அந்த நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ಕಾತಿರ್ಕணும். ಆ ಸಮಯದವರೆಗೂ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರಬೇಕು. ಕಾದಿರುವಾಗ ಆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ದೇವಚನವೇ, ಇದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 25 ವಾಕ್ಯಗಳ ತನಕ ನಾವು ನೋಡಬಹುದು. படிங்களா? லூக்கா 12வது அதிகாரம் 22லிருந்து 25 வரைக்கும். சாக்கம்மா, சாக்கு. தமிழ்ல படிங்கம்மா. பின்னும் அவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எப்படி, அதுக்கு மேல பகுதியை படிக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். படிங்கம்மா. கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதிக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவனுடைய பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப அந்த விசேஷித்தவர்களை ஆண்டவர் எப்படி செய்வார்? விசேஷமாக நடத்துவார். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நடத்துவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நம்முடைய சிந்தனை எங்க இருக்கணும்? ஆமா, இதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. சோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அதுக்காக வேலை செய்யக்கூடாதா? ಕೆಲವರಿಗೆ ಮೈಂಡ್ அப்படி போயிட்டு இருக்கு. ಕೆಲಸ ಮಾಡದೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ಊಟ ಬರುತ್ತಾ ಅಂದೇಳಿ ಕೆಲವ್ರ ಪ್ರಶ್ನೆ. ಇಲ್ಲ, ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ. ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಊಟ ಮಾಡಬೇಡ, ಅದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வேலை செய்யலன்னு சாப்பிடாத. ஆனா வேலை செய்யாமையே என்னது இருக்காங்க. அதை நம்ம தான் கெடுத்துறோம். அப்போ அதாவது நம்முடைய தேவை என்னன்ட்டு அவருக்கு தெரியும், எவ்வளவு அவளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா சிலரு அதுக்காக என்ன செய்வாங்க? ராத்திரி பகல் எல்லாமே என்ன செய்வாங்க? வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. கண்டினியூஸா வேலை செய்வாங்க. அது எப்படி தெரியல. அது சில கம்பெனிஸுக்கு போவாங்க, என்ன 3 ಶಿಫ್ಟ್ ಪಾಪಾಂಗ. 3 ಶಿಫ್ಟ್ ಸಹ ನೋಡ್ತಾರೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದೇನು
இದೇனோ ஆசைனா துராசைனா சொல்லுங்களேன், இது என்ன ஆசையா பேராசையா? ஒரே நாள்ல என்ன ஆயிடணும்? பெரிய ஆள் ஆயிடணும். ஆனா ஒரே நாள்ல எல்லாமே ஆமா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும். இப்ப சில மிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடிட்டே இருக்கும். ஆனா சில மிஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் ஓடன உடனே அது என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணி ஆகணும். இல்லைன்னா தானாக என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமா அத ஆமா அதே போலதான் நம்முடைய ಶರೀರಂ ಕೂಡ. ಆ ಮಿಷನ್ಸ್ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಸಹ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ರೂಪಿಸಿದ್ದಾರೆ. ಆಗ ನಮಗೆ ಎಷ್ಟೊಂದು ಅವಶ್ಯಕತೆ ಅಷ್ಟೊಂದರಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕು. ಸರಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಕೊಡಬೇಕು. ನಾವು ನಿದ್ದೆ ಅಂತೂ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா சிலரு 2 வேளை மட்டும் செய்வாங்க. என்ன? ஆமா. ஆனா அவங்கள பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சோ நம்ம எதை எந்தெந்த நேரத்துல செய்யணுமோ அந்த நேரத்துல செய்யணும். இப்ப நிறைய பேரு டேல எல்லாம் தூங்குவாங்க, நைட் எல்லாம் என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. ஆனா ஆண்டவர் ராத்திரியை படைத்தது எதுக்கு தெரியுமா? ராத்திரியில எது வெளியில வரும்? விலகங்கள் வரும். எல்லாம் விலங்கும். நைட்டு தான் அது என்ன செய்யும்? ஆமா. நம்ம டேல வேலை செய்து நைட்ல என்ன ரெஸ்ட் எடுக்கிற நேரம், தூங்குற நேரம். ஆனா அது அப்படியே என்ன ஆயிடுச்சு? இப்போ மாறிடுச்சு. ஏன்? எதனால இது? ஆமா, அதிகமா சம்பாதிக்கணும், அவங்கள விட நல்லா இருக்கணும். அது இல்ல, எனக்கு ஆண்டவர் இது கொடுத்திருக்கிறாரு, இதுல நானு திருப்தியா இருப்பேன்னு சொன்னா இது வராது. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்கள அந்த லாபத்தை பார்க்கறதுக்காகவே நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க ஆமா உழைக்க வைக்கிறாங்க. சோ அப்படி இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில நாம் திருப்தி அடையணும். முதலாவது எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது, கலக்கம் அடிக்க கூடாது. நாளை குறித்து, நாளைக்கு என்ன நடக்கும் அது நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப நாளை குறித்து நம்ம எதுக்கு சிந்திக்கணும்? நாளைக்கு என்ன தேவை ಆಂಡವರಿಗೆ தெரியும். ಅದು அவர் செய்ய அவர் ವಲ್ಲವರ್. ನಾಳೆನ ಕುರಿತು ನಾವು ಯಾಕೆ ಚಿಂತಿಸಬೇಕು? ನಾಳೆ ಏನ್ ಸಂಭವಿಸುತ್ತೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾ? ಗೊತ್ತಿದೆಯಾ ಯಾರಿಗಾದ್ರೂ? ಇಲ್ಲ. ಹಾಗ ನಾಳೆನ ಕುರಿತು ನಾವು ಯಾಕೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು? ನಾಳೆ ಅವಶ್ಯಕತೆ ಏನು ಅಂತೇಳಿ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ನಮಗ್ ಗೊತ್ತಿಲ್ದಿದ್ರು ದೇವ್ರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತು ನಾಳೆ ನಮ್ಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಅಂತೇಳಿ. ಅವ್ರು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. ಆಗ ನಾಳಿನ ಕುರಿತು ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡೋದು ಬೇಕಿದಿಲ್ಲ. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಭರವಸೆ ಇರುವಾಗ ದೇವರದನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕ ಆತನ ಶಕ್ತನು ದೇವಚನವೇ. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸೋಣ. ನಾಳೆ ಕುರಿತು, ನಮ್ಮ ಭವಿಷ್ಯನ ಕುರಿತು ಒಂದು ವೇಳೆ ಇದುವರೆಗೂ ನಾವೇನು பயப்பட்டிருப்பது, பயந்திருக்கலாம். நாளை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து பயந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? சிந்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. அவர் என்ன செய்வாரு? ஆதரிப்பார். அவர் ஆதரிப்பார். தேவ சமூகத்துல நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? தேவச்சனமே, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு? நம்ம எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் மீது பற்றுதலாக உறுதியோடு கூட, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும், அவர் யாவற்றையும் செய்வார் என்ற மன உறுதியோடு கூட இருக்கும்போது அவர் அந்தந்த நேரத்துக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லவர். தேவச்சனமே, வேதத்துல
நிறைய பேரை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனா எது நேரிடும் போது இதை குறித்து அவங்க என்ன செய்யல, கவலைப்படல. யோபுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்கிறோம். எல்லாமே அழிந்து போனாலும், எல்லாமே கைவிட்டு போனாலும், அவர் எதை குறித்து என்ன செய்யல, கவலைப்படல. வேலைக்காரர் வந்து சொல்றாங்க, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸ್ತದೆ ದೇವಚನವೇ. ಎಲ್ಲವೂ ಅಳಿದೋಗುತ್ತೆ. ಅವನಿಗೆ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಸಂಪತ್ತು ಅಳಿದೋಗುತ್ತೆ, ಐಶ್ವರ್ಯಗಳು ಅಳಿದೋಗುತ್ತೆ, ಇರ್ತಕ್ಕಂಥ ದನ ಕುರಿಗಳು ಒಂಟೆಗಳು ಎಲ್ಲವೂ ಸಹ ಕಳೆದೋಗ್ತವೆ. ಇಷ್ಟಕ್ಕೂ ಮೇಲೆ ಮಕ್ಕಳು ಸಹ ಸತ್ತೋಗ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಆ ಮನುಷ್ಯನ ಏನ್ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಚಿಂತಿಸ್ತಿಲ್ಲ, ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಅದನ್ನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ನಾನು ಮಾತ್ರ ಗರ್ಭದಲ್ಲಿ ಜನಿಸುವಾಗ ಏನಿಲ್ಲದವನಾಗಿ ಬಂದೆ, ಏನಿಲ್ಲದವನಾಗಿ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಗತಿಸ್ತೀನಿ, ಅಂದೇಳದ ಸತ್ತೋಗ್ತೀನಿ. ಆದ್ರೆ ಈಗಿರ್ತಕ್ಕಂಥ ಇವು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ದೇವರು ಕೊಟ್ರು, ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತೇಳಿ